கல்யாண வீட்டுல இந்த குடிகாரங்க பண்ற அளப்பற இருக்கே, போதையில சாஞ்சவன் அந்த பொண்ணோட துப்பட்டாவை பிடிச்சு இழுத்துட்டான். இவர் அங்க லுங்கிய கட்டிட்டு இருக்கும் போது கீழே வச்சிருந்த சரக்கு பாட்டில தூக்கிட்டு ஓடிட்டான். விஷயம் தெரிஞ்சா உயிரே விட்டுரு வர. கல்யாணத்துல மந்திரம் ஓதி பார்த்திருப்போம், ஆனா சரக்கடிக்க யாராவது மந்திரம் ஓதி பார்த்திருக்கீங்களா? சுக்லம் பரதரம் விஷ்ணு சசிவரணம் சதுர்பூஜம் பிரசன்ன வதனம் ஜாயே சர்விக்னாத் சாந்தி ஹே கஜான அனுபத்மர்கஹம் கஜே ஏகதந்தா பாஸ்மயே ததா ஓம் நமோ நாராயண ஜகதீஸ்வராய நம சமர்ப்பயாமி. ஐயோ சாமி, வேற நட்புனா இதெல்லவா நட்பு? எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க பாருங்க. முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சு தகநக நட்பது நட்பு. அந்த குரலுக்கு எடுத்துக்காட்டு இந்த நட்பு. சாந்தமா இருந்தவர் சரக்கு அடிச்சதும் சந்திரமுகியா மாறிட்டாரு. குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறதே தப்பு, இதுல ட்ரிபிள்ஸ் வேற. போ மச்சான் ஸ்டடியா ஓட்டுற. என்ன ரோடு தான் வளைஞ்சு இருக்கு. பெட்ரோல் போட்டுட்டு என்ன பண்றான்? இவன் தெளிவா தான் பண்றானா இல்ல போதையில இதை பண்றானான்னு தெரியலையே. இவ்வளவு டீசெண்டா நடந்துக்கிறாரு. நம்ம கரெக்டா எழுதி கொடுத்தா பணம் தரமாட்டேன்னு சொல்ல போறாரு. தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு. பார்ட்டியில தாத்தாவை கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு போல. வழியை விட சொல்லி கண்ணாடியை பார்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க, எங்க கிட்டே வா. இங்க கல்யாண பொண்ணு யாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்க வருதுன்னு நினைச்சா என்ன தாலி கட்ட நேரத்துல சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. குடியாரங்க இந்த செருப்பை மாட்டுறதுக்குள்ள படுற பாடு இருக்கே. செருப்புங்க எங்க இருக்கிய? ஒரு இடத்துல நிக்க மாட்டியா நீயே? பஞ்ச சட்டக்காரரு போதை அதிகமாகி எந்திக்க முடியல. இரு மச்சான், நான் உன்னை தூக்கிட்டு போறேன். இவரும் போதையில தான் இருக்காரு. அவரை தூக்குறேன்னு ஒரு ஃபங்க்ஷன்ல பசங்கெல்லாம் குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அதுல இந்த கருப்பு டிஷர்ட் திடீர்னு அங்க போன போலீஸை பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டான். தலைவன் ஒரு படி மேல போய் சரக்க போட்டுட்டு போலீஸ் கிட்டயே பிரச்சனை பண்ணிருக்காப்ல. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? ஒண்டி ஆளா நின்னு தட்டுறான். இவன் என்ன போதை தலைக்கேறி நாயோட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். பாட்டில துறக்க ஓப்பனர்லாம் யூஸ் பண்றது இல்ல. இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணா என்னடா என்ன பாக்குற? நாங்கெல்லாம் பார்த்தோம்னா காடு கரை கனவெல்லாம் அனலா இருமுடா. நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா. தண்ணி அடிக்கிறான்னு திட்டுவோம், ஆனா தண்ணி அடிச்சா இவ்வளவு பொறுப்பா இருப்பாங்கன்னு தெரியாம போச்சே. எந்த அளவுக்குன்னா நடந்து போனவரு சிக்னலை மதிச்சு நின்னுகிட்டு இருக்காரு. ஒரு பார்ல கிரிக்கெட் மேட்ச் லைவ்ல தேசிய கீதம் ஓடி இருக்கு. உடனே எல்லாரும் மரியாதையா எந்திரிச்சு நின்று இருந்தாங்கன்னா பாருங்க. समझ रहे हो?
இவரு வேற லெவலு, குடிச்சிட்டு எஸ்கலேட்டர்ல ஏறி இருக்காரு. இன்னைக்குள்ள அவர் மேல போறதுக்கு வாய்ப்பு இல்ல. இந்த கல்யாண வீட்டுல இவன் போதையில அந்த பொம்மை கிட்ட பேசிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துல பார்த்தா பேசிட்டு இருந்தவன் திடீர்னு இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. சைக்கிள்ல ஏறினதும் முயற்சியை விடாம மறுபடியும் சைக்கிள் ஓட்டிட்டு போகும்போது கையில கொண்டு வந்த பெட்டி போயிடுச்சு. ஆனா இவரு எஸ்கலேட்டர்ல தத்தளிச்சிட்டு இருக்காரு. சரக்கு உள்ள போனதும் தாத்தா அந்த பையனுக்கு ஈக்குவலா ஆடின ஆட்டம் இருக்கே. சிந்தனை சிற்பி, சைனடி குப்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி. சரக்கடிக்கலாம் நினைச்சாரு, ஆனா விதிய பாருங்க. என்ன வண்டி ஸ்டார்ட் ஆகலையா, இல்ல இவருக்கு தூக்கம் வந்துடுச்சா? ஓ போதையா? வண்டியோட சரியாதான் போறாரு, சரிஞ்சிட்டாரு. சரக்க போட்டுட்டு இவர் என்ஜாய் பண்றத பாருங்க. இவரு சர்க்கஸ்ல வேலை பார்த்துருப்பாரு போல. சரக்கு அடிச்சதும் அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. சரக்க போட்டதும் யாருக்கிட்டையாவது வம்புலுக்கணும்னு தோணிருக்கும் போல. அதான் தனியா சண்டையை போட்டுட்டு இருக்காரு. அடங்கம்மால